தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். செந்தில் பாலாஜி 2021 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று மின்வாரியம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் பொறுப்பேற்ற பிறகு டாஸ்மாக் கடைகளில் ஒரு மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்க ஆரம்பித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. திமுக அமைச்சர்களிலேயே இவர்தான் அதிக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முழு செலவையும் செந்தில் பாலாஜி ஏற்றுக்கொண்டார் என்று கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றுடன் 1 வருட காலம் ஆகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றோடு 1 வருட காலம் ஆகிறது. நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை. தன்னுடைய அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார். சிறைக்கு போவதற்கு முன்பாக திமுகவில் சக்தி வாய்ந்த நபராக செந்தில் பாலாஜி விளங்கினார். தற்பொழுது சிறைக்கு சென்று இன்றுடன் அவர் ஓராண்டு காலம் ஆகிறது. இது செந்தில் பாலாஜி அவர்களுடைய எதிர்கோஷ்டியினருக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஒவ்வொரு முறையும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காத போதெல்லாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரும் திமுகவின் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கோஷ்டியினர் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டு ஓராண்டு காலத்தை கொண்டாடும் பொருட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடுவதாக தகவல்கள் வருகின்றன. செந்தில் பாலாஜிக்கு எதிரான கோஷ்டியினர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுவதை ஒட்டி பட்டாசு வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதாக செய்திகள் வருகின்றன. இது செந்தில் பாலாஜி தரப்புக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. திமுக தலைமைக்கும் அதிர்ச்சியை அளித்துள்ளது.